ஹalleluya. கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த காணொளி மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நமக்காய் ஜீவன் விட்டவரை, நமக்காய் உயிரோடு எழுந்தவரை நம் அனைவரும் கையில் தட்டி உற்சாகமாய் முழு மனதோடும் அவரை பாடப்போகிறோம். எனக்காய் ஜீவன் விட்டவரே என்கிற பாடலை அனைவரும் கையில் தட்டி பாடுவோம். எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, என்னை என்று வழி நடத்துவாரே, என்னை சந்தி வந்திடுவாரே, என்னை என்று வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே, போதுமே, எந்த நாளிலுமே, என் நிலையிலுமே, எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் செல்லவே, பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோராமல் செல்லவே, உலகமும் மாமிசமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே, உலகமும் மாமிசமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே. இயேசு போதுமே, போதுமே, இயேசு போதுமே, எந்த நாளிலுமே, என் நிலையிலுமே, எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. அன்பார்ந்த கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த நாளிலும் உங்களை மீண்டும் சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். நம் ஒவ்வொருவரையும் இதுவரை பாதுகாத்து பராமரித்து தாங்கி தப்புவித்து நம்மோடு கூட இருந்து எல்லா தீங்குக்கும் விலக்கி நம்மை மீட்டு ரட்சித்து நம்மை நடத்தி வருகிற தேவாதி தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களை நாம் செலுத்த வேண்டும். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிற மிக குறிப்பான ஒரு காரியம், வேத புத்தகத்தில் தேவனுடைய மனிதர்கள் தாங்கள் கடந்து போன பலவிதமான சூழ்நிலைகளின் நடுவில் அவ்வப்போது ஆண்டவரை பார்த்து என்னை நினைத்தருளும், என்னை நினைத்தருளும் என்று சொன்ன அந்த வார்த்தைகள் தான். சிலவற்றை நான் உங்களோடு இப்பொழுது உங்களுக்காக வாசித்து காண்பித்து அதை தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே போக விரும்புகிறேன். யோபு என்கிற பக்தன் கடந்து போன சூழ்நிலைகளை நாம் எல்லாரும் அறிவோம். பயங்கரமான நெருக்கம், சரீர பாதிப்பு, இழப்பு, வேதனைகள், சொல்லொன்னா துயரம், எல்லாவற்றையும் இழந்து நின்ற நிலை, இவைகளின் மத்தியில் யோபு சொல்லுகிறார். யோபின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், என் பிராணன் காற்றைப் போல் இருக்கிறதென்றும் என் கண்கள் இனி நன்மையை காணப்போகிறதில்லை என்றும் நினைத்தருளும். தன் வாழ்க்கையில் தனக்குண்டான எல்லாவற்றையும் இழந்து திரும்பவும் அவைகளை பெற இயலாத நிலை உண்டாகிவிடுமோ என்கிற அந்த கேள்விக்குறியோடு தன் நாட்களை நகர்த்த வேண்டிய நிர்பந்தத்தில் காணப்பட்ட யோபு ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறார், என் பிராணன் காற்றைப் போல் இருக்கிறது என்றும் என் கண்கள் இனி நன்மையை காணப்போகிறதில்லை என்றும் நினைத்தருளும். இன்றைக்கும் சகோதரனே, சகோதரியே, தேவனுடைய பிள்ளையே, ஒருவேளை நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிற சூழ்நிலை யோபை போல
சரீர பாதிப்பு, இழப்பு, துயரங்கள், வேதனை, பலவிதமான போராட்டங்களினூடே நீங்களும் கடந்து போகிற ஒரு நிலையாக உங்களுக்கு இருக்கலாம். யோபு சொன்னது போல, நான் இனி நன்மையை காணப்போகிறதில்லை என்று நீங்கள் சொல்லத்தக்க அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா நம்பிக்கையும் இழந்து போயிருந்திருக்கலாம். யோபு ஆண்டவரை பார்த்து சொன்னார், நினைத்தருளும். இன்றைக்கும் நம்மை நினைக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அதே யோபு சொல்லுகிறார் பாருங்கள். யோபின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், களிமண் போல என்னை உருவாக்கினீர் என்பதையும் என்னை திரும்ப தூளாக போக பண்ணுவீர் என்பதையும் நினைத்தருளும். தான் ஒரு மண் என்று நினைவு கூர்ந்த யோபு எவ்வளவு பெரிய ஐஸ்வர்யவனாக அவர் வாழ்ந்து தன்னுடைய வாழ்க்கையின் முற்பகுதியை எல்லாருடைய கண்களுக்கு முன்பாகவும் கனம் பொருந்திய ஒன்றாக அவர் பெற்றிருந்த போதிலும் திடீரென்று அவருடைய வாழ்க்கையில் வீசிய சூறாவளி, அவரை எதிர்கொண்ட புயல், அவருடைய வாழ்க்கையில் அவருக்கு உண்டாயிருந்த எல்லா நம்பிக்கையும் அற்றுப்போக பண்ணிய பிறகு அவர் சொல்லுகிறார், களிமண் போல என்னை உருவாக்கினீர் என்றும் என்னை திரும்ப தூளாக போக பண்ணுவீர் என்பதையும் நினைத்தருளும். வாழ்க்கை ஒன்றுமில்லை, அது மண்தான் என்று அவர் இங்கே புலம்புவதையும் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே என்னை நினைத்தருளும் என்று கேட்பதையும் நாம் இங்கே பார்க்கிறோம். யோபு மாத்திரமல்ல, தாவீதை பாருங்கள். சங்கீத புத்தகம் 25ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தில் தாவீது சொல்கிறார், கர்த்தாவே உம்முடைய தயவு நிமித்தம் என்னை உமது கிருபையின்படியே நினைத்தருளும். ஏன்? அவர் மற்றொரு சங்கீதத்தில் சொல்கிறார் பாருங்கள், 89ஆம் சங்கீதம் 47ஆம் வசனம், என் ஜீவன் எவ்வளவு நிலையற்றது என்பதை நினைத்தருளும். வாழ்க்கையில் பலவிதமான போராட்டங்களினுடைய கடந்து போன மனிதர்களிலே தாவீதும் ஒருவர். தேவனால் முன்குறிக்கப்பட்டவர், அழைக்கப்பட்டவர், அபிஷேகம் பண்ணப்பட்டவர், மேலான நோக்கத்தோடு தெரிந்து கொள்ளப்பட்டவர். கர்த்தர் அவரை குறித்து வைத்திருந்த உயர்ந்த திட்டம் அவருடைய வாழ்க்கையில் இருந்தது என்ற போதிலும் அவைகள் அத்தனையின் மத்தியிலும் அவர் கடந்து போன சூழ்நிலை, ஒவ்வொரு நாளும் வித்தியாசமான சூழ்நிலைகளை கடந்து போனார். இன்றைக்கு இருந்த இடத்துல நாளைக்கு இருக்க முடியாது. நாளைக்கு இருக்கிற இடத்துல அதற்கு மறுநாள் இருப்பாரோ இருக்க மாட்டாரோ என்கிற நிலை. காரணம், சத்துருவால் துரத்தப்பட்ட நிலை, உறவுகளால் கைவிடப்பட்ட நிலை, எல்லாராலும் கல்லெறியப்படும்படி துரத்தப்பட்ட நிலை, சொந்த குடும்பத்தாலேயே பகைக்கப்பட்ட நிலை, தனக்கு உண்டான எல்லாவற்றையும் சில நேரங்களில் இழந்து நிற்கிற நிலை, இவை அத்தனையும் தாவீதின் வாழ்க்கையிலும் உண்டானது. ஆகவே அவர் சொல்கிறார், என் வாழ்க்கை எவ்வளவு நிலையற்றது என்பதை நினைத்தரணும். இன்றைக்கும் என் சகோதரனே, சகோதரியே, கர்த்தருடைய பிள்ளையே, நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான சூழ்நிலையினுடைய கடந்து போகலாம். ஐயோ, நேற்றைக்கு என் வாழ்க்கையில் இருந்த அந்த நிம்மதி இன்றைக்கு இல்லையே, இன்றைக்கு என்னால் உணர முடிகிற நன்மையை நாளைக்கு என்னால் அனுபவிக்க முடியுமோ முடியாதோ எனக்கு தெரியவில்லையே என்று ஒவ்வொரு நாளும் நிலையற்ற ஒரு வாழ்வை நீங்கள் உங்களுடைய ஜீவியத்தில் உணர்ந்து கொண்டு இருக்கலாம். தாவீது சொல்லுகிறார், என் ஜீவன் எவ்வளவு நிலையற்றது என்பதை நினைத்தருளும். மாத்திரமல்ல, சங்கீத புத்தகத்தின் 89ஆம் சங்கீதம் 51ஆம் வசனத்தில் சொல்கிறார், கர்த்தாவே உமது அடியார் சுமக்கும் நிந்தையையும்
வலிமையான ஜனங்கள் எல்லாராலும் நான் என் மடியில் சுமக்கும் என் நிந்தையையும் நினைத்தருளும். நிலையற்ற வாழ்க்கை மாத்திரமல்ல, நிந்தை நிறைந்த வாழ்க்கை. இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஒருவேளை எல்லாராலும் நிந்திக்கப்படுகிறீர்களா? உறவுகளால் நிந்திக்கப்படுகிறீர்களா? வீட்டாரால் நிந்திக்கப்படுகிறீர்களா? நண்பர்களால் நிந்திக்கப்படுகிறீர்களா? அறிமுகமான அத்தனை பேராலும் நிந்திக்கப்படுகிறீர்களா? அக்கம் பக்கத்தாரால் நிந்திக்கப்படுகிறீர்களா? குறைவு நிமித்தம், தேவைகள் நிமித்தம், சில நேரங்களில் தலை சொரிந்து நிற்கிற நிலைமைகள் சிலருக்கு உண்டாகும் போது அப்படிப்பட்டவர்கள் மற்றவர்களால் நிந்திக்கப்படுகிறார்கள். இந்த நாட்களில் உண்டாயிருக்கிற பொது முடக்கத்தின் விளைவாக உங்களுடைய வாழ்க்கையில் தேவைகள் பெருகி, இல்லாமைகள், இயலாமைகள், பலவிதமான பண நெருக்கடிகள், பற்றாக்குறைகள் உங்களை வாழ்க்கையின் ஏதோ ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு தள்ளி கொண்டு போய் நிறுத்தியதினாலே நீங்கள் அனுபவிக்கக்கூடாத நிந்தையெல்லாம் மக்கள் மத்தியில் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்களா? தாவீது சொல்லுகிறார், வலிமையான ஜனங்கள் எல்லாராலும் நான் அனுபவிக்கிற நிந்தையை நீர் நினைத்தருளும். மாத்திரமல்ல, 132ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தில் தாவீது சொல்லுகிறார், கர்த்தாவே தாவீதையும் அவனுடைய சகல உபத்திரவத்தையும் நினைத்தருளும். உபத்திரவம், வாழ்க்கை முழுவதும் சிலர் உபத்திரவத்திலேயே தங்களுடைய நாட்களை கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். சிலருடைய வாழ்க்கை பிறந்தது முதல், விவரம் தெரிய ஆரம்பித்த நாட்கள் முதல், ஜீவிய காலம் முழுவதும் உபத்திரவத்திலேயே தங்கள் நாட்களை கழிக்கிற பலரை நாம் இந்த நாட்களில் பார்க்கிறோம். என் சகோதரனே, சகோதரியை, கர்த்தருடைய பிள்ளையே, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் பலவிதமான உபத்திரவங்களினுடைய கடந்து போகலாம். ஐயோ, இந்த உபத்திரவத்திற்கு முடிவில்லையே, நான் என் ஜீவகாலமெல்லாம் உபத்திரவத்தின் மத்தியிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே, எனக்கு ஒரு விடிவு காலம் பிறக்காதா, எனக்கு ஒன்று ஒரு நன்மை உண்டாகாதா என்கிற கேள்வி உங்களுக்குள்ளே இருக்கலாம். ஒருவேளை நீங்கள் கடந்து போகிற சூழ்நிலையில் உங்களை இந்த உலகத்தில் ஒருவருமே நினைத்து பார்க்க முடியாத நிலையில் உங்களுடைய வாழ்க்கை எல்லாராலும் மறக்கப்பட்ட ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கலாம். ஆனாலும் இன்றைக்கு நீங்கள் ஒருவரை பார்த்து சொல்ல முடியும், ஆண்டவரே என்னை நினைத்தருளும். தாவீது ஆண்டவரை பார்த்து சொன்னார், என்னை நினைத்தருளும் ஆண்டவரே. யோபு, தாவீது மாத்திரமல்ல, எரேமியாவை குறித்து பார்ப்போம் என்றால், புலம்பல் புத்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் எரேமியா சொல்லுகிறார், எட்டியும் பிச்சுமாகிய என் சிறுமையையும் என் தவிப்பையும் நினைத்தருளும். எட்டியும் பிச்சுமாகிய என் சிறுமையையும் என் தவிப்பையும் நினைத்தருளும். வாழ்க்கை முழுவதும் கசப்பு. எத்தனையோ பேர் நம்மை வாழ்த்தலாம். பிறந்த நாளில் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் என்று சொல்லலாம். திருமண நாளில் இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள் என்று சொல்லலாம். நம்முடைய வாழ்க்கையிலே சில குறிப்பிட்ட நாட்களில் மக்கள் நம்மை இனிதே வாழ்க என்று சொல்லலாம். ஆனால் இந்த உலகத்தில் எத்தனை பேர் நம்மை வாழ்த்தினாலும் சிலருடைய வாழ்க்கையில் இனிமை இல்லை, எப்பொழுதும் கசப்பு. எட்டியும் பிச்சுமாகிய என் சிறுமையையும் என் தவிப்பையும் நினைத்தருளும் என்று எரேமியா தீர்க்கதரிசி சொன்னார். இன்றைக்கும் கர்த்தருடைய ஊழியர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளே, என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நீங்கள் கடந்து போகிற பாதையில் எப்போதும் கசப்பையே அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்களா? ஒரு தாயார் என்னிடத்தில் இப்படி சொன்னார், கடந்த ஒரு 10 நாட்களுக்கு முன்பாக, ஐயா, என் வாழ்க்கை குறித்து யோசித்து பார்த்தால் எனக்கு யோசிப்பதற்கு கூட பலன் இல்லை. என்ன செய்வது, என்ன ஏதோ செய்து கொள்வோமோ என்று கூட என்னால் நான் எனக்குள்ளே தியங்குகிறேன், எனக்குள்ளே என்னுடைய தவிப்பை நினைத்து நான் கலங்குகிறேன் என்றார். வாழ்க்கை குறித்து யோசிக்கும் போது எப்போதும் கசப்பு. சிலர் சிறு வயதிலேயே
தங்களுடைய குடும்பங்களை விட்டு பிரிந்து அல்லது புருஷனை இழந்து பிள்ளைகளை இழந்து தங்களுடைய வாழ்க்கையை இழந்து தவிக்கிற தவிப்பை சிலருடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம். என் அருமையான தகப்பனே, தாயே, என் அருமையான நண்பரே, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு உண்டாயிருக்கிற தவிப்பு உலகத்தால் புரிந்து கொள்ள முடியாத தவிப்பாக இருக்கலாம். சில நேரங்களில் நம்முடைய இருதயத்தின் தவிப்பை நம்முடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ள முடியாது, நம்முடைய தகப்பன் தாய் புரிந்து கொள்ள முடியாது, நம்முடைய நண்பர்களால் புரிந்து கொள்ள முடியாது, நம்முடைய ஊழியர்களால் உறவினர்களால் புரிந்து கொள்ள முடியாது, சக விசுவாசிகளால் புரிந்து கொள்ள முடியாது, எவராலும் புரிந்து கொள்ள முடியாத இனம் புரியாத ஒரு தவிப்பு, எட்டியும் பிச்சுமாகிய சிறுமையினால் உண்டான தவிப்பு சிலருடைய வாழ்க்கையில் இருக்கலாம். இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் சகோதரனே, சகோதரியே, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையினுடன் நீ கடந்து போவாயானால் இன்றைக்கு ஆண்டவரை பார்த்து என்னை நினைத்தருளும் என்று நீ கேட்கும்போது நம்மை நினைக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார் என்பதை இன்றைக்கு நான் உனக்கு நினைவூட்ட விரும்புகிறேன். நம்முடைய ஆண்டவர் நம்மை நினைக்கிறவர், எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மை நினைக்கிறவர். அதே எரேமியா தீர்க்கதரிசி புலம்பல் புத்தகத்தின் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் ஆண்டவர் பார்த்து சொல்கிறார், கர்த்தாவே எங்களுக்கு நேரிட்டதை நினைத்தரும், எங்களுக்கு நேரிட்டதை நினைத்தரும். நம்முடைய ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு நேரிட்ட எல்லா காரியங்களையும் நினைக்கிற தேவனாக இருக்கிறார். நான் இதுவரை சொன்னதெல்லாம் ஒவ்வொரு கர்த்தருடைய தாசர்களும் தங்களுடைய வாழ்க்கையில் கடந்து போன சூழ்நிலைகளினூட என்னை நினைத்தருளும், என்னை நினைத்தருளும், என்னை நினைத்தருளும் என்றார்கள். ஒன்று நிச்சயம், கர்த்தர் தம்முடையவர்களை நினைத்தருளுகிற தேவனாக இருக்கிறார். ஆதியாகமத்தின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் உங்கள் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம்தான். அதை பாருங்கள். ஆதியாகமம் 8:1 சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் நோவாவையும் அவனுடனே பேழையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். தேவன் பூமியின் மேல் காற்றை வீச பண்ணினார், அப்பொழுது ஜலம் அமர்ந்தது. கிட்டத்தட்ட 150 நாட்கள் பூமியின் மேல் மிகப்பெரிய ஜலப்பிரளயம், மிகப்பெரிய ஒரு பெருவெள்ளம் உண்டாகி அதுவரை பூமி கண்டிராத ஒரு பாதிப்பு பூமியில் உண்டான போது பேழைக்குள்ளே இருந்த நோவாவும் அவனோடு கூட இருந்த அவனுடைய குடும்பத்தாரும் மற்ற ஜீவராசிகளும், ஐயோ இந்த நெருக்கடி இன்னும் எவ்வளவு காலத்திற்கு, இந்த நெருக்கடிக்கு எப்பொழுது முடிவுண்டாகும், இந்த நிலை எப்பொழுது மாறும், எப்பொழுது விடிவு காலம் பிறக்கும், எப்பொழுது ஜல கொந்தளிப்பு நீங்கும், எப்பொழுது நான் இந்த நிலையிலிருந்து மீண்டு வருவேன் என்கிற கேள்வியோடு இருந்திருக்கலாம். வேதம் சொல்கிறது, கர்த்தர் நோவாவை நினைந்தருளினார். தேவன் பூமியின் மேல் காற்றை வீச பண்ணினார், ஜலம் அமர்ந்தது. இன்றைக்கு உன் வாழ்க்கையில் கொந்தளித்துக் கொண்டிருக்கிற கொந்தளிப்புகளை அமர்த்தும்படி கர்த்தர் உனக்காக ஒரு காற்றை வீச பண்ணுவார். இதுவரை உன் வாழ்க்கையில் இருக்கிறதான கொந்தளிப்புக்கு கர்த்தர் முடிவுண்டாக்குவார். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த கொந்தளிப்பிலேயே நான் மடிந்து போவேன் என்று நீ யோசியாதே. ஆண்டவராகிய இயேசுவும் அவருடைய சீஷர்களும் கடலில் பயணப்பட்டு போய்கொண்டிருந்த போது திடீரென்று நடுக்கடலில் அலைகள் கொந்தளித்து படகு தத்தளித்த நிலையில் சீடர்கள் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே மடிந்து போகிறோம், உமக்கு கவலை இல்லையா என்று கதறிய போது இயேசு எழுந்து நின்று, இறையாதே அமைதலாயிரு என்று காற்றையும் கடலையும் அதற்றினார். அப்பொழுது மிகுந்த அமைதல் உண்டாயிற்று என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இதுவரை என் அருமையான கர்த்தருடைய பிள்ளையை நீ கடந்து போகிற சூழ்நிலையில் உனக்கு விரோதமாக இருக்கிற கொந்தளிப்பை கர்த்தர் அமர்த்தும்படியாக உன்னை நினைத்தருள்வார். உனக்காக ஒரு காற்றை வீச பண்ணுவார்.
உனக்கு எதிரே கொந்தளித்துக் கொண்டிருக்கிற ஜலம் அமரும். உனக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கும். உனக்கு ஒரு எதிர்காலம் உண்டு. நீ கலங்காதே. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். மாத்திரமல்ல, அவர் உண்மையில் நினைவாய் இருக்கிறார். ஆகவே இன்றைக்கு யோபை போல, தாவீதை போல, எரேமியாவை போல என்னை நினைத்தருளும் என்று அவரை நோக்கி வேண்டிக் கொள்கிற ஒவ்வொருவரையும் நினைக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார் என்பதை நாம் மறக்காமல் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைப்போமா. அடுத்தது, ஆண்டவர் நம்மை நினைக்கும்படி அவரை பார்த்து சொல்வது ஒரு புறம் இருக்க, இன்னொரு புறம் தேவனுடைய தாசர்கள், ஆண்டவரை நீர் சொன்னதை நினைத்தருளும், ஆண்டவர் உம்முடைய வார்த்தையை நினைத்தருளும், உம்முடைய உடன்படிக்கை நினைத்தருளும் என்று அவருக்குரிய காரியங்களை அவருக்கே நினைவுபடுத்தினார்கள். பாருங்கள், சங்கீத புத்தகத்தின் 119 சங்கீதம் 49 வசனத்தை வாசிக்கும் போது அங்கே அந்த சங்கீதத்தை எழுதின தேவனுடைய மனுஷன் ஆண்டவரை பார்த்து சொல்கிறார், நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியனுக்காக நினைத்தருளும். ஆண்டவரே, நீர்தானே எனக்கு வார்த்தை கொடுத்தீர், நீர்தானே எனக்கு வசனம் கொடுத்தீர், நீர் கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன ஆயிற்று, நீர் சொன்ன வார்த்தை என்ன ஆயிற்று, உம்முடைய வசனம் மாறாத வசனம், வானமும் பூமியும் ஒழிந்து போகும், என் வார்த்தைகள் ஒரு காலம் ஒழிந்து போவதில்லை என்று சொல்லியிருக்கிறீரே. கர்த்தர் இஸ்ரவேலுக்கு சொன்ன நல் வார்த்தைகளில் ஒன்றையாகிலும் அவர் தரையில் விழுந்து போக விடவில்லை என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதே. அவர் எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் என்று வேதம் சொல்கிறதே. நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியனுக்காக நினைத்தருளும். இன்றைக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தேவனிடத்திலிருந்து ஏராளம் வாக்குத்தத்தங்களை பெற்றிருக்கலாம். அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே உங்களுக்கு கடந்த காலத்தில் என்னென்ன வார்த்தைகளை கர்த்தர் கொடுத்தாரோ அந்த வார்த்தைகள் உங்களில் நிறைவேறும் வரை கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். ஆதியாகமம் 48:15 சொல்லப்பட்டிருக்கிறபடி, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்ன ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலும் உங்களுக்கு எதை சொன்னாரோ அதை செய்து முடிப்பார். அவர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். ஆகவே இந்த 119 சங்கீதத்தில் எழுதின தேவனுடைய மனுஷன் சொன்னது போல நாமும் சொல்லலாம், நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியனுக்காக நினைத்தருளும். ஆண்டவரே, நான் பாவி, நான் பலவீனன், என்னுடைய நீதியெல்லாம் அழுக்கான கந்தை. ஆண்டவரே, எனக்கு இருக்கிற எல்லா அனுபவங்களும் அற்பமும் சொற்பமுமானவைகள். நான் என்னை நம்பவில்லை ஆண்டவரே, ஆனால் நீர் எனக்கு சொன்ன வார்த்தையை நம்புகிறேன். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையிலே நீர் உண்மை உள்ளவர். ஆண்டவரே, என்னுடைய நீதியை பார்த்தல்ல, என்னுடைய பக்தியை பார்த்தல்ல, என்னுடைய உண்மையை பார்த்தல்ல, அதிலும் மேலாக உம்முடைய வார்த்தையில நீர் உண்மை உள்ளவர் என்ற அந்த நிலையை நம்பி நான் உம்மிடத்தில் வருகிறேன். கர்த்தாவே, நீர் எனக்கு சொன்ன அந்த வார்த்தையை, நீர் என்னை நம்ப பண்ணின அந்த வசனத்தை நினைத்தருளும் என்று இன்றைக்கு சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சூழ்நிலைகளினுடைய கர்த்தர் உங்களுக்கு சொன்ன வார்த்தைகளை உங்களில் நிறைவேற்றி உங்களை ஆசீர்வதிக்க கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். சங்கீத புத்தகத்தின் 74 சங்கீதம் 20 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீது சொல்கிறார், உம்முடைய உடன்படிக்கையை நினைத்தருளும், வசனத்தை நினைத்தருளும் என்று 119 சங்கீதத்தில் பார்க்கிறோம். 74 சங்கீதத்தில் உம்முடைய உடன்படிக்கையை நினைத்தருளும். நாம் தேவனோடு செய்த உடன்படிக்கை என்ன? பலியினாலே என்னோட உடன்படிக்கை செய்த என்று ஆண்டவர் சொன்னபடி நமக்கும் தேவனுக்கும் நடுவில் இருக்கிற உடன்படிக்கை கிறிஸ்து இயேசு கல்வாரி சிலுவையிலே நமக்காய் இரத்தம் சிந்தி நம்மை மீட்டு கொண்டார் என்கிற நிலையில் இயேசு கிறிஸ்துவாகிய பலியினாலே தேவனுக்கும் மனிதனுக்கும் நடுவில் உண்டான அந்த உடன்படிக்கை மாத்திரமல்ல, நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு கர்த்தரோடு செய்த உடன்படிக்கை, கர்த்தருக்கு முன்பாக
நாம் செய்த உடன்படிக்கைகளை கர்த்தர் நினைக்கிற தேவனாயிருக்கிறார். மோசே ஆண்டவரை பார்த்து சொல்லும்போது, நீர் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைத்தருளும் என்று சொல்லுகிறார். முற்பிதாக்களோடு செய்த உடன்படிக்கையை நினைத்தருளும். இன்றைக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அவர் தம்முடைய வார்த்தையை நினைக்கிறவர். நெகேமியாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தின் கடைசி வரியில நெகேமியா சொல்கிறார், வார்த்தை நினைத்தருளும். ஆண்டவரே, நீர் சொன்ன வார்த்தை, அந்த வார்த்தை நீர் நினைத்தருளும். ஆண்டவரே, என்னை நினைத்தருளும் என்று யோபு, தாவீது, எரேமியாலாம் சொன்னார்கள். ஆனால் இங்கே அடுத்து நாம் பார்ப்பது, ஆண்டவரே, என்னை நினைப்பது ஒருபுறம் இருக்க, நீர் சொன்னதை நினைத்தருளும், உம்முடைய உடன்படிக்கையை நினைத்தருளும், உம்முடைய வார்த்தை நினைத்தருளும், நீர் என்னை நம்ப பண்ணி நம்முடைய வசனத்தை நினைத்தருளும். மாத்திரமல்ல, 74ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், நீர் மீட்டு கொண்ட உமது சுதந்திரமான கோத்திரத்தையும் நீர் வாசமாயிருந்த சீயோன் பர்வதத்தையும் நினைத்தருளும். சீயோன் என்பது என்ன? சீயோன் என்பது தேவ சமூகம் நிறைந்த இடம். தேவனுடைய ஆலயத்தை குறிப்பிடுகிற ஒரு வார்த்தை சீயோன் பர்வதம். சீயோனிலே துதியானது உமக்காக அமைந்து காத்திருக்கிறது என்று சங்கீதக்காரன் சொன்னது போல, சீயோன் துதிகள் நிறைந்த இடம். தேவன் துதிகளின் நடுவில் வாசம் பண்ணுகிறவர். இப்போது இங்கே சொல்லப்படுகிறது, நீர் சீயோன் பர்வதத்தை நினைத்தருளும். துதி நிறைந்த இடம் எது? அது தேவனுடைய சபை. தேவனுடைய சபையில் கூடி வருகிற ஜனங்கள் தேவனை துதிக்கிறார்கள். இஸ்ரவேலின் துதிகளுக்குள்ளே வாசமாயிருக்கிற தேவரீர் பரிசுத்தர் 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 என்று எழுதப்பட்டிருக்கிறபடி தேவ சமூகத்தில் நாம் கர்த்தரை துதிக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்ல வேண்டும், ஆண்டவரே, உம்முடைய மகிமை தங்கும் ஸ்தானத்தை நீர் நினைத்தருளும். சீயோன் பர்வதத்தை நீர் நினைத்தருளும். நீர் மீட்டு கொண்ட உம்முடைய ஜனமாகி உம்முடைய கோத்திரத்தை நீர் நினைத்தருளும். ஆண்டவரே, சீக்கிரத்தில் நாங்கள் மீண்டும் கூடி வந்து உம்மை தொழுது கொள்வதற்கு, உம்முடைய ஆலயத்திலே நாங்கள் ஒன்று கூடி வருவதற்கு, அதற்குண்டான சூழ்நிலை உண்டாகும்படி நீர் எங்களை நினைத்தருளும். இன்றைக்கு வீடுகளுக்குள்ளே அமர்ந்து நெருக்கத்தோடு கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உங்களுடைய இருதயத்தின் ஆழத்தில் இந்த பாரமும் ஏக்கமும் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். நேற்றைக்கு கூட அருமையான ஒரு சகோதரன் என்னிடத்தில் வந்து சொன்னார், ஐயா, ஒவ்வொரு நாளும் மாலையில் குடும்பமாய் வீட்டில் உட்கார்ந்து பாடி ஜெபிக்கிறோம், கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம் என்ற போதிலும் சீக்கிரத்தில் ஆலயத்திற்கு வர வேண்டும். பலர், ஐயா, எப்பொழுது ஆலயம் திறக்கும், எப்பொழுது ஆராதனை துவக்கப்படும், என்றைக்கு சபை கூடி வருவோம் என்கிற கேள்வியை அவ்வப்போது என்னிடத்தில் எழுப்புகிறார்கள். இன்றைக்கும் அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இதை கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய ஜனத்திற்கும் ஒரு பெரிய ஏக்கம் இருதயத்தில் உண்டு. என் ஆண்டவர் சீக்கிரத்தில் ஆலயத்தை திறந்து கொடுக்க வேண்டும். ஆராதனைகளில் சபையார் எல்லாரும் ஒன்று கூடி கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும், தேவனை துதிக்க வேண்டும், கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். ஆண்டவரே, அதற்காக எங்களை நினைத்தர். இன்றைக்கும் இந்த ஏக்கத்தோடு தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்திருக்கிற இடத்துல ஒரு நிமிஷம் கைகளை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, உம்முடைய ஜனமாகிய நீர் மீட்டு கொண்ட உம்முடைய கோத்திரத்தையும், ஆண்டவரே, உம்முடைய மகிமை தங்கும் சீயோன் பர்வதத்தையும் நீர் நினைத்தருளும் என்று சொல்லுங்கள். சீக்கிரத்தில் கர்த்தர் நம்முடைய நாட்டிலே திறந்த வாசலை கொடுத்து மறுபடியும் நாம் எல்லாரும் கர்த்தரை ஒன்று சேர்ந்து ஆராதிப்பதற்கு நமக்கு உதவி செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். சங்கீத புத்தகத்தின் 25ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்திலே தாவீது சொல்லுகிறது போல, கர்த்தாவே, உம்முடைய இரக்கங்களையும் உம்முடைய காருண்யங்களையும் நினைந்தருளும். ஆண்டவர் நம்முடைய இரக்கத்தை நமக்காக நினைப்பார். அருமையானவர்களே, மாத்திரமல்ல, மூன்றாவதாக நெகேமியா ஆண்டவரை பார்த்து சொல்கிறார், எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும். காரணம்,
நான் உமக்காக கிரியை செய்தவன். முதலாவது கஷ்டத்தில் இருக்கிற ஜனம் ஆண்டவரே கஷ்டத்தை போக்கும்படி என்னை நினைத்தரும் என்று சொல்கிறார்கள். இரண்டாவது, ஆண்டவரே நீர் எனக்கு சொன்னது, நீர் என்னோடு செய்த உடன்படிக்கை, உம்முடைய வார்த்தை, உம்முடைய வசனம், ஆண்டவரே உம்முடைய மகிமை தங்கிய ஸ்தானம், நீர் மீட்டுக் கொண்ட உம்முடைய கோத்திரம், இதை நீர் நினைத்துத்தான் ஆக வேண்டும் என்று ஒரு கூட்டம் சொல்லுகிறது. மூன்றாவது, நாம் இங்கே பார்க்கிறோம், நான் உமக்காக செய்ததை எல்லாம் நீர் நினைக்க வேண்டும் என்று இங்கே ஒரு மனுஷன் சொல்லுகிறார். நெகேமியா 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், என் தேவனே, நான் இந்த ஜனத்துக்காக செய்த எல்லாவற்றின்படியும் எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும். மாத்திரமல்ல, நெகேமியா 13:14, என் தேவனே, நான் என் தேவனுடைய ஆலயத்துக்காகவும் அதன் முறைமைகளுக்காகவும் செய்த நற்கிரியைகளை குலைத்து போடாமல் இந்த காரியத்தில் என்னை நினைத்தருளும். ஆண்டவரே, நான் ஜனத்துக்கு நன்மை செய்திருக்கிறேன். ஆண்டவரே, நான் ஆலய காரியங்களில் என்னை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறேன். ஆகவே நெகேமியா 13:31 சொல்லுகிறார், என் தேவனே, எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும். இதை கேட்கிற சகோதரனே, சகோதரியே, சற்று யோசித்து பாருங்கள். கர்த்தருக்காக நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள்? இன்றைக்கு ஆண்டவரை பார்த்து என்னை நினைத்தருளும் என்று கேட்பதற்கு, நாம் உரிமையோடு தேவனுடைய சமூகத்தில் நிற்பதற்கு, நம்முடைய இருதயம் தைரியம் கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? தைரியத்தோடு கிருபாசனத்தண்டைகளை கிட்டி சேர்ந்து என்னை நினைத்தருளும் ஆண்டவரே என்று சொல்ல வேண்டுமானால், அதற்கு நெகேமியா சொன்னது போல நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். ஆண்டவரே, இந்த ஜனத்துக்கு நான் நன்மை செய்திருக்கிறேன், கர்த்தருடைய ஜனங்களுக்கு நான் நன்மை செய்திருக்கிறேன். மாத்திரமல்ல, உம்முடைய ஆலய பணிகளில் நான் ஈடுபாடு உள்ளவனாக இருந்திருக்கிறேன். எத்தனை விசுவாசிகள் சொல்ல முடியும்? எத்தனை சகோதர சகோதரிகள் சொல்ல முடியும்? எத்தனை தேவனுடைய பிள்ளைகள் சொல்ல முடியும்? நான் கர்த்தருக்காக செய்த காரியங்கள் உண்டு. நான் மிகுந்த நம்பிக்கையோடு தேவனுடைய சமூகத்தில் தைரியமாய் கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்த்து, ஆண்டவரே, நான் உமக்காய் செய்ததை நினைந்தருளும் என்று நான் சொல்லுகிறேன் என்று நம்மளை எத்தனை பேர் தைரியமாக கர்த்தருடைய சமூகத்தில் சொல்ல முடியும்? அந்த நிலை இல்லாவிட்டால் இன்றைக்கு ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரை, வரும் நாட்களாகிலும் கர்த்தருக்காக, கர்த்தருடைய ஜனங்களுக்காக எதையாகிலும் செய்ய என்னை பலப்படுத்தும் என்று சொல்லுங்கள். எரேமியா சொல்லுகிறார், எரேமியா 18:20, உம்முடைய உக்கிரத்தை அவர்களை விட்டு திருப்பும்படிக்கு நான் அவர்களுக்காக நன்மையை பேச உமக்கு முன்பாக நின்றதை நினைத்தருளும். கர்த்தருடைய உக்கிர கோபம் ஜனங்கள் மேலே எழுந்தபோது அந்த உக்கிரத்தை அவர்கள் மேலிருந்து திருப்பும்படி எரேமியா அவர்களுக்காக தேவ சமூகத்தில் பரிந்து பேசினார். எரேமியா 8ஆம் அதிகாரத்தில் அதை வாசிக்கிறோம். மாத்திரமல்ல, புலம்பெல்லும் கண்களெல்லாம் இரவு பகலாய் கண்ணீர் வடிகிறது என்று அவர் சொல்லுகிறார். அவருடைய வாழ்க்கையில அவரை குறித்து வேதம் சொல்லுவது, அவர் ஒரு கண்ணீரின் தீர்க்கதரிசியாக காணப்பட்டார். அவர் கண்ணீர் விட்டு அழுகிற மனுஷனாயிருந்தார். ஜனத்திற்காக கண்ணீர் விடுகிற மனுஷன். இன்றைக்கு சகோதரனே, சகோதரியே, பல நேரங்களில் பிரச்சனை வரும்போது, நெருக்கம் வரும்போது, தேவை வரும்போது, நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வரும்போது நாம் கண்ணீர் வடிக்கிறோம். ஆனால் ஜனத்திற்கு ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் நாம் கண்ணீர் வடிக்கிறோமா? எரேமியா சொல்லுகிறார் பாருங்கள், எரேமியா 9:1, என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீர் ஊற்றுமானால் நலமாயிருக்கும். அப்பொழுது என் ஜனமாகிய குமாரத்தி கொலையுண்ண கொடுத்தவர்கள் நிமித்தம் நான் இரவும் பகலும் அழுவேன். மாத்திரமல்ல, எரேமியா 8ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் அவர் சொல்கிறார், திகைப்பு என்னை பிடித்தது. யாருக்காக திகைக்கிறார்? யாருக்காக கண்ணீர் வடிக்கிறார்? தேவனுடைய ஜனங்களுக்காக. இன்றைக்கும் நம்மை சுற்றி அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக, இந்த கொடிய கொள்ளை நோயின் தாக்கத்தினாலே மரித்து கொண்டிருக்கிற மக்கள் கூட்டத்திற்காக என்றாகிலும் ஒரு நாள் நீங்கள் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து
பாரத்தோடு ஜெபித்ததுண்டா? சகோதரனே, சகோதரியே, உங்கள் தேவைக்காக, உங்கள் பிரச்சனைக்காக ஜெபிக்கிற நீங்கள், நம்மை சுற்றிலும் மடிந்து கொண்டிருக்கிற மக்களுக்காக என்றைக்காகவும் முழங்கால்களை முடக்கி இந்த ஜனத்தின் அழிவை தடுத்து நிறுத்தும் என்று கண்ணீரோடு கர்த்தருடைய சமூகத்தில் கெஞ்சியதுண்டா? அப்படி மற்றவர்களுக்காக, மற்றவர்கள் மேல் எழும் தேவ கோபத்தை அவர்கள் பேரிலிருந்து திருப்பும்படி அவர்களுக்கு நன்மை உண்டாக பேசின எரேமியா சொன்னார், என்னை நினைந்தருளும். நாம் ஆண்டவரை பார்த்து தைரியமாய், ஆண்டவரே என்னை நினைத்தருளும் என்று கேட்க வேண்டுமானால் மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற, பரிந்து பேசுகிற மன்றாட்டு வீரர்களாக, வீராங்கனைகளாய் நாம் காணப்பட வேண்டும். வீட்டிலே அமர்ந்து வெவ்வேறு வேலைகளில், வேலை இல்லாத பட்சத்தில் வெறுமன தூங்கி கழிக்கிற நிலையில், அல்லது ஏதோ ஒரு விதத்தில் பொழுதுபோக்குகிற நிலையில் வாழ்க்கையை வீணடித்துக் கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, தேவ சமூகத்தில் மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற ஒரு பெரிய உத்தரவாதத்தை கர்த்தர் உனக்கு வைத்திருக்கிறார். அதை நீ நிறைவேற்றும் போதுதான் நீ சொல்ல முடியும், என்னை நினைத்தருளும், என்னை நினைத்தருளும். கடைசியாக ஒன்று சொல்லி முடிகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பக்கத்தில் சிலுவையில் அறையப்பட்டிருந்த கள்ளன் ஆண்டவரை பார்த்து சொன்னார், ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்தரும், அடியேனை நினைத்தரும். எப்பொழுது? மறுமையிலே. தன்னுடைய இம்மைக்குரிய வாழ்க்கையை குறித்தல்ல, அவனுடைய ஜெபம், அவனுடைய மறுமையை குறித்த ஜெபம், அவனுடைய வேண்டுதல் அவனுடைய மறுமையை குறித்தது. ஆண்டவரே, இம்மைக்குரிய வாழ்க்கை முடிய போகிறது, ஆனால் மறுமையிலே, நித்தியத்திலே, உம்முடைய ராஜ்யத்திலே நீர் என்னை நினைக்க வேண்டும். இன்றைக்கு அநேக இந்த உலக காரியங்களுக்காகவே ஆண்டவர் நோக்கி பார்ப்பார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் பேரில் நம்பிக்கை உள்ளவர்களாக இருப்போம் என்றால் எல்லா மனுஷரை பார்க்கலும் பரிந்துரைக்கப்படத்தக்கவர்களாக இருப்போம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் அதை பவுல் சொல்லுகிறார். ஆனால் அதே வேளையில் கொலோசியர் 3ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார், நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் பூமிக்குரியவைகள் அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். மேலானவை. அன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அருகில் தொங்கிக் கொண்டிருந்த அந்த 2 கள்ளர்களில் ஒருவனுக்கு நன்கு தெரிந்திருந்தது, இயேசுவே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறார், அவராலே அன்றி ஒருவரும் நித்தியத்திற்குள்ளே நித்திய நல்வாழ்வை பெற முடியாது என்பதை அந்த நபர் அறிந்திருந்தார். இன்றைக்கு சகோதரனே, சகோதரியே, கர்த்தருடைய பிள்ளையே, இதை கேட்கிறதா நண்பரே, உங்களுடைய வாழ்க்கையில் நித்தியத்தை குறித்த நம்பிக்கை உண்டா? ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் மரணம் சந்திக்கிற நாளில், அந்த மரணத்திற்கு பிறகுள்ள உங்களுடைய மறுமை வாழ்க்கை எங்கு கழியும் என்கிற நிச்சயம் உங்களுக்கு இருக்கிறதா? இயேசு ஒருவர் மாத்திரம்தான் நித்திய நம்பிக்கையை கொடுக்கக்கூடியவர். அன்றைக்கு அதை அறிந்திருந்த அந்த மனுஷன் ஆண்டவரை பார்த்து, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைந்தருளும் என்று சொன்னார். இன்றைக்கும் இந்த உலக வாழ்க்கையோடு மனித வாழ்க்கை முடிந்து போகிறதில்லை, மாறாக மனிதனுக்கென்று ஒரு மறுமை காத்திருக்கிறது. ஆகவே நித்திய வாழ்வு நல்வாழ்வாய் அமைய அவரிடத்தில், ஆண்டவரே அடியேனை நினைந்தருளும் என்று சொல்லுங்கள். இந்த நாளிலும் என் வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இருக்கிற துன்பங்களை மாற்றி கர்த்தர் உங்களை நினைந்தருள்வாராக. கர்த்தர் உங்களுக்கு சொன்ன வார்த்தைகளையும் உங்களுக்கு கொடுத்த உடன்படிக்கையையும் அவர் நினைந்தருள்வாராக. நீங்கள் கர்த்தருக்கென்று செய்த காரியங்கள்னாலே உங்களுக்கு உண்டாயிருக்கிற தைரியத்தோடு தேவனை நோக்கி பார்த்து என்னை நினைந்தருளும் என்று கேட்கும்போது, அதனால் அவர் உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களோடு உங்களை நினைந்தருள்வாராக. மாத்திரமல்ல, நித்தியத்தை குறித்த நிச்சயமுடையவர்களாக
ஆண்டவருடைய நினைவில் கர்த்தருடைய நன்மைகளை பெற்று அனுபவிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில் கூட கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே உம்மை பாட, உம்மை துதிக்க ஆண்டவரே ஸ்தோத்திரம். உம்முடைய வசனங்களை தியானிக்க கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த நல்ல கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் கேட்ட வார்த்தையின்படி நீர் எங்களை நினைத்தருளுகிற ஆண்டவரே. அப்பா எங்களை நினைக்கிற ஆண்டவரே உம்முடைய மிகுந்த தயவின்படியும் கிருபையின்படியும் இரக்கங்களின்படியும் எங்களை நினைத்தருளும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. எவ்வளவாய் நாங்கள் நிலையேற்றி இருக்கிறோம் ஆண்டவரே, எவ்வளவாய் நாங்கள் தவிக்கிறோம் ஆண்டவரே, எவ்வளவாய் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே இந்த நாட்களில் நெருக்கப்படுகிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் எங்களை ஆண்டவரே நினைத்து ஆண்டவரே எல்லா நெருக்கங்களையும் எல்லா கஷ்டங்களையும் இக்கட்டுகளுக்கும் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீ நீக்கி ஆண்டவரே ஒவ்வொருவரையும் விடுதலை ஆக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வசனத்தின்படி எங்களை நினைத்தருளும் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி எங்களை நினைத்தருளும் ஆண்டவரே. எங்களை நினைத்தருள்வேன் என்று சொல்லியிருக்கிறீரே, அப்படியே நினைத்தருளும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய இரக்கமுள்ள கிருபையுள்ள கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி ஸ்தோத்திர ஆண்டவரே. இந்த நாளிலே கூட கர்த்தாவே ஆண்டவரே சபையார் ஒவ்வொருவரையும் உடைய கரங்களில் கொடுக்கிறோம் சுவாமி. ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உடைய மிகுந்த இரக்கத்தின்படி உடைய மிகுந்த தயவின்படி நீ நினைக்கும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி ஸ்தோத்திர ஆண்டவரே. உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. அவள் இருக்கிற எல்லா இடங்களையும் ஆண்டவரே அவருடைய வீடுகளில் கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய இரக்கம், கர்த்தருடைய தயவு, கர்த்தருடைய நன்மை ஆசீர்வாதம் எல்லாம் உண்டாயிருக்கட்டும் ஆண்டவரே ஸ்தோத்திரையா. எல்லா தீங்குக்கும் உங்களுடைய பிள்ளைகளை விலக்கி காத்தரலும் சுவாமி ஆண்டவரே ஸ்தோத்திர ஆண்டவரே. உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உடைய சட்டைகளை மறைத்து நீ காக்கும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி ஸ்தோத்திரம். அப்படி கர்த்தாவே ஸ்தோத்திர ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் கர்த்தாவே அப்பா பலவீனப்பட்டவருடைய பலவீனங்களை கர்த்தர் மாற்றும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக, சாட்சியாய் நிறுத்துவீராக ஆண்டவரே. உம்முடைய ஆண்டவரே ஸ்தோத்ராயா இறக்கம் இந்த தேசத்தின் மேலே இந்த பட்டணத்தின் மேலே ஆண்டவரே எங்கிட்ட நாங்கள் வசிக்கிற இந்த பகுதிகளில் கர்த்தருடைய கிருபை ஆண்டவரே விளங்கும்படியாய் இறக்கம் விளங்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்ர ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. துதிகன மகிமை எல்லாற்றும் செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே